மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் தனியார் நிறுவனத்தில் உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனுபவம் தேவையில்லை, அரசாங்க விடுமுறைக்கு சம்பளத்துடன் விடுமுறை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர்கள் இந்த வேலைக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு 17,000 சம்பளம். நீங்கள் 26 நாட்கள் நீங்கள் லீவ் போடாமல் வேலைக்கு வந்தீங்கன்னா 1,500 அட்டண்டன்ஸ் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,000 ப்ளஸ் அட்டண்டன்ஸ் ஊக்கத்தொகை 1,500 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 18,500 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து மானிய விலையில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த சலுகைகளும் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமில் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசாங்க விடுமுறைக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. வேலையிடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க. 3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஷிஃப்ட்டோட நேரம் காலை 8:30 முதல் மாலை 5 மணி. இரண்டாவது ஷிஃப்ட் மாலை 4:30 முதல் இரவு 1 மணி. மூன்றாவது ஷிஃப்ட் இரவு 1 முதல் காலை 8 மணின்னு சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறையில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் எம்என்சி கம்பெனிலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க 70 10 12 19 54 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசின்னு கொடுத்துருக்க. சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.